வணக்கம் உறவுகளே, ஹலோ எவ்ரிவன். இது நம்மளோட காம்பன்சேஷன் அனாலிசிஸ் சீரியஸோட பார்ட் 4 வீடியோங்க. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு டைனாமிக்கலி அட்ஜஸ்ட் த கிவன் பட்ஜெட் பை த மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹவு டு ப்ரப்போஸ் இம்மீடியட்லி வித் சம் seconds of adjustment, proposal 1 2 3 to the management, and to enhance the way you work by using the goal seek function. Now let's get into the video. சரிங்க, இதுதான் நம்மளோட எக்ஸல் ஷீட் இல்லையா? நம்மளோட ப்ரீவியஸ் சீரியஸ் நீங்கள் கண்டினியூவாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் சீரியஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பே பொசிஷன் கண்டுபிடிச்சோம் இல்லையா? பே பொசிஷன் வந்துட்டு நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? அவங்களோட கரண்ட் பேசிக் சேலரியை பொறுத்தும் அவங்களோட பே ஸ்ட்ரக்சரை பொறுத்தும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அவங்களோட பே பொசிஷனை பொறுத்தும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரேங்கை பொறுத்தும் அவங்களுக்கு எவ்வளவு சேலரி இன்க்ரீஸ் பெர்சன்டேஜ் கிடைக்கணும், எவ்வளவு சேலரி பெர்சன்டேஜ் வேல்யூ கிடைக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எப்படி ஹவு டு கெட் தோஸ் பெர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட்ஸ் ஃப்ரம் த கிரிட் வாட் வி டெவலப் லாஸ்ட் டைம், அதையும் பார்க்க போகிறோம். இதில் நம்ம லெஜெண்ட் வச்சு கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கிரிட்ல உங்களுக்கு 3 கலர் இருக்குது இல்லையா? எல்லோ கலர் வந்துட்டு இங்கே தான் இன்க்ரிமெண்ட் பெர்சன்டேஜ் இருக்கு, இங்க இருந்து தான் நம்ம சர்ச் பண்ணி எடுக்க போறோம். ரெண்டாவது கலர் ஆரஞ்சு கலர்ல என்ன அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் ரேங்க் இருக்கு, ஃபர்ஸ்ட் டைமென்ஷன். தேர்ட் ஒன் ப்ளூ கலர்ல என்ன இருக்குன்னா பே பொசிஷன், அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கு. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரிட் இருக்குது இல்லையா, எல்லோ கலர் ஏரியா, இதுல தான் வந்துட்டு எம்ப்ளாயிஸ் என்னென்ன பெர்சன்டேஜ் வாங்கணும் அப்படிங்கிறது இருக்குது. இங்கே வந்துட்டு அவங்களோட ரேங்கை பொறுத்து, பெர்ஃபார்மன்ஸ் ரேங்கை பொறுத்து ஃபர்ஸ்ட் டைமென்ஷனில் லுக் பண்ணும். செகண்ட் டைமென்ஷன் என்னது? பே பொசிஷன். அப்போ நமக்கு 2 டைமென்ஷன்லையும் போய் லுக் பண்ணி நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட ரேங்க் வந்து மீட்ஸ் ஜாப் அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதே சமயத்தில் உங்களோட பே பொசிஷன் அது வந்துட்டு பிட்வீன் மிட் அண்ட் மேக்ஸ் இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன சேலரி இன்க்ரிமெண்ட் பெர்சன்டேஜ் கிடைக்க போகுது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி 3.6% உங்களுக்கு கிடைக்கணும். இதுக்கு பெஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா இண்டெக்ஸ் மேட்ச் ஃபார்முலா தான் பெஸ்ட். ஏன்னா இண்டெக்ஸ் அதில் நம்ம அரே வந்துட்டு நம்ம எல்லோ, அதுக்கப்புறம் நம்ம மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் அனதர் எக்ஸாம்பிள் ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ரேங்க்கு, அதே சமயத்தில் நீங்கள் பே பொசிஷனில் பிட்வீன் மின் அண்ட் மிட் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? 2.1% கிடைக்கணும். இதை நம்ம 2500 3000 4000 எம்ப்ளாயீஸோ இருந்தாலும் உங்களுக்கு குயிக்காக அப்படி அந்த வேல்யூ ரிட்ரீவ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம அதை பெர்சன்டேஜை ரிட்ரீவ் பண்ணி வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணி டோட்டலாக ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டோட்டல் பட்ஜெட் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இண்டெக்ஸ் மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். நான் உங்களுக்காக இங்கே கிளியராக இண்டெக்ஸ் மேட்ச் ஃபங்க்ஷன் என்ன வருது அப்படிங்கிறத ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டிருக்கேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் மேட்சில் என்ன? இண்டெக்ஸ் அப்படின்னாலே ஒரு அரே, வேர் யூ வாண்ட் டு லுக். நம்ம இங்கே லெஜெண்டில் ஃபர்ஸ்டே எக்ஸ்பிளைன் பண்ணது போல் எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்மளோட அரே, அந்த பெர்ஃபார்மன்ஸ் கிரிட்ல. அங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா பெர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட்டும் இருக்குது. அந்த அரேல தான் நம்ம லுக் பண்ண போகிறோம் வேல்யூ. அதனால் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் கிரிட்டை வந்துட்டு நம்ம இண்டெக்ஸாக எடுத்துக்கிடுறோம். அதே சமயத்தில் ஒரு எம்ப்ளாயிக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிக்க போகிறது இல்லை, அந்த ஃபார்முலாவை அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், கீழே எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் அந்த கிரிட் வந்துட்டு சேம், அது சேஞ்ச் ஆகாது. அந்த அரே இருக்குது இல்லையா, அந்த எல்லோ கலர் அது வந்துட்டு ஃபிக்ஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அப்சல்யூட் வேல்யூவாக நம்ம மாற்றிக்கிட்டோம் இல்லையா. டாலர் சிம்பிள் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு ஆங்கர் போல் அப்படியே இருக்கும். நீங்கள் செல் ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். மேட்ச் ஃபங்க்ஷன் வந்துட்டு 2 தடவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம 2 வேல்யூ லுக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்துட்டு இங்கே நான் செலக்ட் பண்ணுறது போல் எக்ஸலண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயோட ரேங்க், அதோட செல் ரெஃபரன்ஸ் அதை எடுத்துக்கிடும்.
இதை எங்கே போய் பார்க்கணும்? மேட்சோட ஸ்ட்ரக்சர் என்ன பார்க்கணும், எங்கே பார்க்கணும்? என்ன பார்க்கணுங்கிறது என்னோட ரேங்க் ஆஃப் த எம்ப்ளாயி. எங்கே பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட இந்த சி. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் டு அன்சாட்டிஸ்ஃபேக்டரி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். C5 to C9. சரியா? அதுவும் ஒரு அரே தான். ஏன்னா அதையும் நம்ம வந்துட்டு டாலர் சிம்பிள் போட்டு என்ன பண்ணணும், ஃபிக்ஸ்ட் பண்ணிக்கணும், அப்சல்யூட் ஆக்கிக்கணும். ஏன்னா நம்ம அதையும் வந்துட்டு கீழே காப்பி பேஸ்ட் பண்ணும்போது செல் ரெஃபரன்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது. சரியா? அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தது கமா போட்டு நம்ம 0 போட்டிருக்கோம். 0ன்னா ஜஸ்ட் எக்ஸாக்ட் வேல்யூ மேட்ச் பண்ண அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்துட்டு அப்சல்யூட் வேல்யூ ஆக்குறோம். இங்கே நம்ம 2 ஷீட்டில் ஜம்ப் பண்ணிட்டு வர்றதுனால நம்ம இந்த ஷீட்டுக்கு வரும்போது அது என்ன பண்ணும், ஷீட்டோட பேர் என்ன, மெரிட் இன்க்ரீஸ் ப்ராஜெக்ட் ஃபைல், அதை நமக்கு காமிக்குது. நம்ம அதை டெலீட் பண்ணிவிட்டு நம்ம கமா போட்டுட்டு அடுத்த மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அடுத்த மேட்ச் ஃபங்க்ஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, we are going to look 2 dimension. ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் ரேங்க்கு. இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பே பொசிஷன். இங்கே பாருங்கள், பிட்வீன் மிட் அண்ட் மேன் அதை செலக்ட் பண்ணிட்டேன்னா அதை எங்கே பார்க்கணும், இந்த ப்ளூ கலர் அரேல பார்க்கணும். பிலோ மின் அன்டில் அபோவ் மேக்ஸ் நான் அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும், அதுவும் ஒரு அரே தான். அதை நம்ம என்ன பண்ணணும், கமா போட்டு 0 போட்டு க்ளோஸ் பண்ணுறோம். ஏன்னா எக்ஸாக்ட் வேல்யூ எனக்கு எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம அப்படி செய்கிறோம். இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, திருப்பி இந்த ஷீட்டுக்கு வந்ததுனால நம்மளுக்கு மெரிட் இன்க்ரீஸ் ப்ராஜெக்ட் ஃபைல் காமிக்குது. அதை நான் டெலீட் பண்ணிடுறேன், அது நமக்கு தேவையில்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பெர்ஃபார்மன்ஸ் கிரிட்ல நமக்கு பே பொசிஷன் அரே இருந்துச்சு இல்லையா, அதாவது இப்போ வந்துட்டு E3 to H3 இருந்துச்சு இல்லையா, அதையும் நம்ம அப்சல்யூட் வேல்யூ ஆக்கிட்டு கமா 0 போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். இதுதாங்க ஃபார்முலா. இண்டெக்ஸ் அதில் அரே இருக்குது, அந்த பெர்ஃபார்மன்ஸ் கிரிட் எல்லோ. அதுக்கப்புறம் 2 மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம 2 டைமென்ஷனெல்லாம் லுக் பண்ணுறோம் வேல்யூ. ஒன்று பெர்ஃபார்மன்ஸ் ரேங்க்கு, அப்புறமா பே பொசிஷன். அதை பொறுத்து அந்த எல்லோ கிரிட்ல இருக்கிற வேல்யூவை எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃபார்முலாவோட டாஸ்க். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என்டர் அடித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் எம்ப்ளாயோட இன்க்ரிமெண்ட் பெர்சன்டேஜ் இருக்குது இல்லையா, அது செமையாக வந்து சூப்பராக கொடுத்துரும். அது நம்ம என்ன பண்ணணும், ஆஸ் யூஸ்வலாக ஃபார்முலா நல்லா கரெக்டாக வேலை பார்க்குதா, கரெக்டாக லுக் பண்ணுதா, வேல்யூ ரிட்ரீவ் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே அட்லீஸ்ட் ஒரு 2-3 சாம்பிள் ரெக்கார்ட்ஸ் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. கண்மூடித்தனமாக நம்ம டக்குன்னு மற்ற அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிடக்கூடாது. இங்கே நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்காக சாம்பிளுக்கு ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டை நான் சும்மா ரேண்டமாக செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோ நம்பர் 12 நம்ம செலக்ட் பண்ணுறோம். சரியா? இந்த எம்ப்ளாயோட பெர்ஃபார்மன்ஸ் ரேங்க் என்னது, மீட்ஸ் ஜாப். பே பொசிஷன் என்னது, அபவ் மேக்ஸ். அப்போ இந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி அவரோட ரேங்க் மீட் ஜாபு, அவரோட அபவ் மேக்ஸ் பே பொசிஷன், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரிமெண்ட் நமக்கு வேல்யூ ரிட்ரீவ் செஞ்சுருக்கிறது 3.0%. இதை நம்ம போய் வேலிடேட் செஞ்சு பார்க்க போகிறோம். ஓகேவா? மீட்ஸ் ஜாப் ஃபஸ்ட் டைமென்ஷன். செகண்ட் டைமென்ஷன் என்னது, அபவ் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.0%, which means the formula is working okay and it retrieved a correct appropriate value இல்லையா. நம்ம ஒரு ரேண்டமாக 480th ஐடி நம்பர் அதை பார்க்குறோம். இந்த எம்ப்ளாயி இப்போ ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் எக்ஸீட் ஜாப், செகண்ட் டைமென்ஷன் பிட்வீன் மின் அண்ட் மிட், அவருக்கு 6.3 தந்திருக்குது. சரி, அப்போ பார்க்கலாமா அது கரெக்டாக செஞ்சுருக்கா அப்படின்னு. எக்ஸீட் ஜாப் கொடுத்துருந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருந்துச்சு, பே பொசிஷன் பிட்வீன் மின் அண்ட் மிட்டு கொடுத்துருந்தது. இப்படி தான் ஃபார்முலா ஒர்க் ஆகும். நமக்கு இப்போது 6.3 இந்த டைமென்ஷனும் அந்த டைமென்ஷனும் நம்ம போய் பார்க்கும்போது கரெக்டான வேல்யூ நமக்கு ரிட்ரீவ் செஞ்சுருக்குது. கரெக்டு தாங்க. இப்போ நீங்கள் இந்த டேபிள் ஃபார்மெட்டில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ரோவில் நீங்கள் ஃபார்முலா தட்டின உடனே இட் வில் ஸ்ப்ரெட் அவுட் டு தி என்டையர் டேட்டாபேஸ். இப்போ இதில் 2500+ ஸ்டாஃப் உங்களுக்கு இருக்கிறாங்க. அது வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டு வெரி குயிக்லி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2500 ஸ்டாஃபு 3000 ஸ்டாஃபு உங்கள் கம்பெனியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இண்டிவிஜுவல்
பெர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னா, ஆஸ் அன் ஆவரேஜ் we are going to pay 5.4% for the year 2024 as a merit increase அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்ணுறோம், ஆவரேஜ் எடுத்து பார்க்குறோம். ஸோ in an average we are going to pay 5.4% for the year 2024. நம்ம இப்போ இந்த பெர்சன்டேஜ் என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூவாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ லெட்ஸ் assume that they are giving this percentage from the basic salary. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வெரி சிம்பிள் ஃபார்முலா, பேசிக் salary multiply by the percentage what you are going to get. the first ரெக்கார்டோட பெர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட்டை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க, 8.4%. ஏன்னா இன் கம்மிங் சினாரியோவில் நம்ம அவங்க சேஞ்ச் பண்ண சொல்லும்போது நம்ம டைனமிக்காக சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ சூப்பராக அது சேஞ்ச் ஆகுறது நமக்கு தெரியும். சரி, இப்போ ஒவ்வொரு எம்ப்ளாயோட இன்க்ரிமெண்ட் பெர்சன்டேஜை இன்க்ரிமெண்ட் வேல்யூவை நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். 1.2 மில்லியன் காமிக்குது. ஸோ இப்போது இந்த 1.2 மில்லியன் வந்துட்டு வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஃப்ரம் த கரண்ட் பேசிக் டோட்டல் அப்படின்னு நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லணும். அதுக்கு தான் நம்ம கரண்ட் பேசிக்கோட சம் எடுத்து பார்க்குறோம். ஸோ வி காட், ஸோ அதில் நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா பெர்சன்டேஜ் இப்போ வந்துட்டு 1.2 மில்லியன் அவுட் ஆஃப் த டோட்டல் பேசிக் சேலரி 5ன்னு கிடைக்குது. நீங்கள் டெசிமல் பாயிண்ட் போட்டிங்க அப்படின்னா which is 5.3%. அதாவது 1.2 மில்லியன் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க which is equal to 5.3% from the total basic அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரிங்க, இதை நீங்கள் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மேனேஜ்மெண்ட்டை போய் சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, ஓகே ஐ cannot pay 5.3, எனக்கு 5% தான் பே பண்ண முடியும். அதாவது 23 மில்லியன் இருக்குது, அதில் 5% தான் பே பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சர்ச்சில் போயிட்டு கோல் சீக் அப்படிங்கிற சூப்பர் ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கோல் சீக்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த செல்லை நீங்கள் மாற்ற விரும்புகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எனக்கு 5.3 5% மாற்றணும். அப்போ அதை நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். சரியா, அதுக்கப்புறம் என்ன வேல்யூவாக நீங்கள் மாற்ற விரும்புகிறீங்க, 5.3 நான் செலக்ட் பண்ணிட்டேன், அதை என்னவா நான் மாற்ற விரும்புகிறேன். என்னோட மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, 5.3 கொடுக்க முடியாது, என்னால் 5% தான் கொடுக்க முடியும். அது தகுந்த மாதிரி நீ அட்ஜஸ்ட் பண்ணு. எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லா தெரியும். நம்மளோட ப்ரீவியஸ் இதில் சொல்லியிருந்தோம், நம்மளோட ஆங்கர் செல் என்னது, மீட்ஸ் ஜாப் ரெக்வயர்மெண்ட்டில் அந்த லாஸ்ட் செல் இல்லையா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கிரிட்டு ஆட்டோமேட்டிக்காக எல்லா பெர்சன்டேஜையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த பெர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வேல்யூவையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு 5% கொடுக்குது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட ரெக்கார்டை நீங்கள் மேலே போய் செக் பண்ணாலும் ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் எம்ப்ளாயோட பெர்சன்டேஜ் வேல்யூவும் பெர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட்டும் வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னா கிரிட்டில் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ நம்ம இங்கே கூட ஒரு சாம்பிளுக்கு 5% எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1.1 மில்லியன் காமிக்குது. கரெக்டாக நம்ம கோல் சீக் ஃபங்க்ஷனில் கொடுத்தது போல் 1.1 மில்லியன் கொடுக்குது இல்லையா. அதனால் இந்த கோல் சீக் ஃபங்க்ஷன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. எந்த செல்லை நீங்கள் மாற்றணுமோ ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணணும், என்னவா மாற்ற விரும்புகிறீங்களோ அடுத்த இதில் நீங்கள் அந்த இது பண்ணணும். இதுதான் நம்மளோட அந்த ஆங்கர் செல் இல்லையா, அதை தான் நம்ம செலக்ட் பண்ணோம். அதை செலக்ட் பண்ண உடனே ஓவராலாக நம்மளோட கிரிட்டே சேஞ்ச் ஆகிட்டு, கிரிட்டு சேஞ்ச் ஆனதுனால நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ரெக்கார்டை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் ரெக்கார்டோட பெர்சன்டேஜ் என்னவாயிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெக்கார்டோட பெர்சன்டேஜ் பிஃபோர் ஐ திங்க் இட் வாஸ் 8.4, இப்போ என்னவாயிருக்கு பாருங்கள் 8.0 ஆயிட்டு. ஏன்னா நம்மளோட அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தோம் இல்லையா, 5.3% 5 ஆக்குன்னு, அது வந்துட்டு கிரிட்டில் இருக்கிற எல்லா பெர்சன்டேஜையும் சேஞ்ச் ஆகிட்டு இன்க்ரிமெண்ட் பெர்சன்டேஜையும் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால் இன்க்ரிமெண்ட் வேல்யூவும் சேஞ்ச் ஆகிடுச்சு. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிகளில் சொல்லுவாங்க பெர்சன்டேஜ் சொல்லாமல் வேல்யூ வச்சும் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1.1 மில்லியன் ஆல்மோஸ்ட் 1.2 மில்லியன் இருக்குது, என்னால் பண்ண முடியாது, ஜஸ்ட் பிரிங் இட் டவுன் டு 1 மில்லியன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கணும், எதை நீங்கள் மாற்றணும், 1.19200 அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அது என்னவா மாற்றணும் அப்படிங்கிறது வந்துட்டு 1 மில்லியன். எனக்கு 1
1,192,100,634 அந்த நம்பரை 1 மில்லியனாக மாற்றணும்னு நான் கொடுத்துருக்கேன். சரி, மாற்றணும். எதை பேஸ் பண்ணி மாற்றணும்? அஃப்கோர்ஸ் நம்ம கிரிட்ல இருக்கிற அந்த ஆங்கர் செல்லு, அதை நம்ம மாற்றணும். அது இப்போ 2.8 இருக்குது இல்லையா? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க, 1.192 அந்த நம்பர் இப்போ 1 மில்லியனாக மாறிட்டு 1. Okay, thanks for watching this video. If you were enjoyed this video, don't forget to subscribe, like our new channel. Thank you very much for watching. Again, have a great day, guys.